என் ஃப்ரெண்ட் ஒரு ரீல்ஸ் அனுப்பி இந்த பாட்டுல வர்ற இந்த வரிக்கு என்னடா மீனிங்னு கேட்டான். என்னடா பாட்டுன்னு பார்த்தா இந்த பாட்டு. ஏன்டா இதுக்கான அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லி அப்புறம் உனக்கு சொன்னேன். அதை உங்களுக்கும் பகிரணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. முதல்ல இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். அது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். வல்லினம் என்பது கசட தவிர, மெல்லினம் என்பது நகர நமன, இடையினம் என்பது எரள வழல. இந்த 3 குறிப்பு வச்சு தான் சூர்யா அவர்கள் அசனை வர்ணிச்சு பாடுறாரு இந்த பாட்டுல. முதல் வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, மெல்லினம் மார்பில் கண்டேன். மெல்லினம் என்பது ரொம்ப மென்மையான, ரொம்ப ஒரு சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு தன்மையோட எழுத்துக்கள். இந்த மென்மையான நகர நமன எழுத்துக்கள் மாதிரி அசனோட உள்ளமும் ரொம்ப மென்மையா இருக்கு, ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டா இருக்காவ அப்படிங்கறத குறிப்பிட்டு இந்த பாட்டு. இரண்டாவது வரி பாத்தீங்கன்னா, வல்லினம் விழியில் கண்டே. இந்த வல்லினம் எழுத்துக்களாகிய கசட தவற என்பது ரொம்ப கடுமையான ஒரு ஒலியை கொண்டது, வன்மமான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆளுமை படத்த விழி அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்போ மூணாவது வரி பாத்தீங்கன்னா, இடையினம் தேடி இல்லை என்றேன். இடையினம் என்பது வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடையே வருவது, ரொம்ப வன்மமான ஒலியை கொண்டில்லாமல் ரொம்ப மென்மையான ஒலியும் கொண்டில்லாமல் இவை இரண்டிற்கும் இடைநிலையில் வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் தான் இடைநிலை எழுத்துக்கள், எரள வழல. இதுக்கான விளக்கம் என்னவா இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இது போல உரி லவ் பண்ணக்கூடிய உங்க நண்பர்களையும் கமெண்ட்ல டாக் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.